இந்த சபைக்கு வந்திருப்பவன் என்னுடைய அபிதானம். நீங்க செப்புங்க ஐயா. தெலுங்காரு செப்புங்கன்னா சொல்லுங்கன்னு அர்த்தம். ஏய், எந்த நாடு? இதா மேகநாடு. மேகநாடு. ஏய், அது இருக்கட்டும். இப்போ நீ வந்திருக்கிறதே தேடா பிலாஞ்சி. பிலாஞ்சி. பிலாஞ்சி அது எந்த மாநிலத்தில் இருக்குது? அது திருவள்ளூர் மாநிலத்தில். திருவள்ளூர் மாநிலமா? ஏய், திருவள்ளூர் மாநிலமா? மெட்ராஸ் மாநிலம். எந்த மாநிலம்னு தெரியல. நீ வாயது எந்த மாநிலம்னு தெரியல. எனக்கு மாநிலம் மயில் விடு. மயில் விடு. மயில் கொடுக்குறோம்னா நீ இருக்கிறது எந்த நாடுறா? தமிழ்நாடு தான் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் தானே என்ன சொன்னீங்க? மெட்ராஸ் மாநிலம். யாரையோ உன்னை சொல்லுவிடா மகாராஜா. அது உட்காந்துக்கிறார் சொன்ன எங்க தாத்தாவை. எங்க தாத்தா ஜன்னல் சாத்துக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஏன்னா தெலுங்குல பேசுகிறான்? ஐயா நான் தெலுங்கு சாமி. தாய்மொழி தெலுங்கு. ஆமா ஆமா. ஏய், என்னுடைய அபிதானம், என்னுடைய பெயர், என்னுடைய விருதாட்டம் என்ன பண்றது தெரியுமா? எல்லாம் மொத்தம் ஒண்ணுதான். சொல்லு. அது மொத்தம் ஒண்ணுதான். பயிறு ஊர்வசி ரம்பா காசி ஊத்தும். அதுலயே காசி சொல்லு சொல்லு சொல்லு. என்ன சொல்லு. தேவேந்திரனுடைய சபையிலே வாழக்கூடியவர்கள் மேகநாட்டை ஆண்டு வரக்கூடியவர் மேகராஜன். அவருக்கு இளைய, அதாவது மேகராஜனுடைய மனைவியாக விளங்கப்பட்ட மேகலாதேவி, மேகலாதேவிக்கும் மேகராஜனுக்கும் மகனாக பிறந்த தாத்தா சேர்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. அதுக்கே அது இடிக்கணும். கத்தல பாசம் இடிக்கணுமாயா? அப்படி சொல்லு. என்னால இடிக்க முடியல. நீ நல்லா இடிக்கிறதுக்கு ஆயுதம் பிரித்து பண்றான். வாங்கி போயிட்டு சின்ன எப்படி வச்சுக்கிறான் பாரு. எப்ப பார்த்தா வச்சுக்கிறான். ஆளுக்கு வெல்டிங் வச்சுக்கிறாங்க பாருங்க. அப்படி என்னுடைய தங்கையோ மின்னலா தேவி எங்களுக்கு தேவேந்திரன் கட்டளை பிரகாரம் இந்த அகிலத்தில் உள்ள மேகங்களை எல்லாம் ஒன்றாக திரட்டுவது. யார் ஒன்றாக திரட்டுவது? என்னுடைய தந்தை. உன்னுடைய தந்தை? ஆமா. அந்த மேகங்கள் எல்லாம் நீரெல்லாம் ஆவியாகி மேகங்களாக செல்கிறது. அது என்னுடைய தந்தையினுடைய வேலை. அந்த மேகங்களை எல்லாம் ஒன்றாக திரட்டுவது என்னுடைய தாயினுடைய வேலை. அப்படி இரண்டும் ஒன்றாக சேரும் போது ஒரு வார்த்தை இதுகளே சோத்து போட்டு வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. பாருங்க, உப்புள்ளதான் அந்த பசங்களாச்சு வாழை போட்டு பார்த்தா இங்க கூடவாயா சூத்துல வந்து சவுண்ட் எங்க வருது? சவுண்ட் எங்க வந்துருக்காங்க? சூத்துல வருது. சொல்லுங்க. அப்படி மேகங்கள்லாம் ஒன்றாக சேரும் போது வருகின்ற ஓசை என்னுடையது. இடி ஓசை அது என்னுடைய வேலை. அந்த மேகங்கள் ஒன்றாக சேரும் போது எப்படி அப்படி ஒன்றாக சேரும்போது ஒரு வெளிச்சம் அது என்னுடைய தந்தையினுடைய வேலை. இப்படியாக நாங்கள் இந்த அகிலத்தில் இல்லை என்றால் இந்த உலகத்தில் குடியேற்ற கூட தண்ணி இருக்காது. சூப்பர் வேலை. ஆமா ஆமா.
அப்பா மேகம். ஆமா. அது மேல உங்க தங்கச்சி மின்னுது. நீ ஓடியாந்து இடிக்கிற. அம்மா பேயுது. அப்பா மேகம். அது மேல உங்க தங்கச்சி மின்னுது. நீ ஓடியாந்து இடிக்கிற. அது பேய். அம்மா பேய். கட்டாதானே சொன்ன. ஏய் நல்லா இடிக்கிறாரு ராஜா. என்னத்ரா இடிக்கிறான்? மேல வீடு போடா. இடிங்க. அப்படி எங்களுடைய வேலை இல்லை என்றால் இந்த அடியாச்சி மழை என்பதே இல்லாமல் போய் மெய்தானா நீங்க பேய் தான் நான் குடிக்கிறோம். ஆமா. ஏய் இருந்தாலும் உப்பு இப்ப கறிக்க மாட்டேது. நீங்க உப்பு போட்டு சாப்பிடுறது இல்லையா? நான் ஓலை மேல பெஞ்ச ஜல் ஜல்லான்னு வருது. வேற மணல் பெஞ்ச தப்பாசி விட்டாங்க இல்லையா நிறையா இல்லையாப்பா? ஒக்கா குதி பானெல்லாம் விட்டாங்க. தெரிவித்தார் அப்பதான் அங்கதான் ஸ்கூல்ல குழந்தைங்களாச்சு வாயில போட்டு 1.5 லட்சம். ஏய் அப்படி எங்களுடைய வேலை இல்லை என்றால் இந்த நாடானது சுபிட்சம் இல்லாமல் போய்விடும். சரி போட்டா ரொம்ப ஓக்காடா இது ஒரு மாதிரி பேஞ்சு விடா. நேர காலமானம்மா. இப்ப நான் ராவ் காலம் நல்ல பேயலாமே. அதுலயே கம்மநாட்டி. இருந்தாலும் அடுத்து நம்ம தந்தையை காண்பது வழக்கம். தந்தையை காண வேண்டும். தந்தையை காண வேண்டும்.
ஆ.